வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஸ்டுடியோ டிஸ்கஷன். ஓகே, லாஸ்ட் ஸ்டுடியோ டிஸ்கஷன். ஓகே, ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமை கேட்டுக்குங்க. ஓகே, பாஸ்ட் இனிமேல் எரர் ஏற்படுறதுக்கான நம்ம சூழ்நிலையை ஏற்படுத்தாத வகையில் நம்ம ஓரளவு போது பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா, ஸ்டூடியோவில் உள்ளவங்கெல்லாம் அந்த ஒரு பதத்திலேயே உள்ளதால் இன்னொரு பக்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை உணர மாட்டேங்கிறாங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் தான் ஆமாம் சரிதான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் இனிமேல் ராதிகாஸ் அவங்க ஸ்டூடியோவில் நாட் அலோடு மூவி அப்படின்றது தோதாகிறப்ப நானே கூப்பிட்றேன். ஓகே, சரி. அடுத்து உளவியல் ரீதியான சில கொஸ்டின் ஆன்சர்ஸ். இந்த கருப்பு படம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உண்மையாலுமே அந்த படத்தை நான் திரையரங்கில் பார்க்குறப்போ அந்த படத்தோட ஒவ்வொரு சில ஷார்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவ்வளோதான் படம் முடிய போகுது, அவ்வளோதான் இன்ட்ரோல், அவ்வளோதான் படம் முடிய போகுது அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. நான் நினச்சேன்னா இந்த படம் இன்னும் ஒரு 3 மணி நேரம் ஒரு பார்க்குற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருந்தது படம். இந்த கொரியனில், இந்த சைனீஸில் அந்த மாதிரியான ஒரு திரைப்படம். தமிழ் சினிமாவுக்கு ஒரு முதல் முறையாக ஒரு திரைக்கதை. ஓகே, ஏன் அப்படின்னா எப்பயுமே ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு மாடல் இருக்கும், இது ஒரு நல்ல மாடல் தான். ஓகே, அடுத்து உளவியல் ரீதியான இன்னொரு கொஸ்டின். அந்த கருப்பசாமி கேரக்டரில் அந்த மிளகா அரைச்சி பூசுறதுனால உண்மையாலுமே கருப்பசாமி வருவாங்களா? அது என்ன கான்செப்ட், எதுக்காக அந்த மிளகா அரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது பைபிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே தேவ தூதர்கள் அப்படின்றாங்க. எல்லாம் ஓரளவு படைக்கிறப்பவே ஒரு கடவுளாக தான் படைச்சிருக்காங்க. ஓகே, அப்படின்றப்போ அவங்க வெவ்வேறு உலகங்களில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தொடர்பியல் கூற்று அப்படின்னு கூட சொல்லலாம். யதார்த்த ரீதியாக ஏதோ ஒரு அம்மன் கோயிலில் கூட இந்த மாதிரி மிளகா அரைச்சி பூசுவாங்க. அப்படி மிளகா அரைச்சி பூசுகிறப்போ யார் பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு உடம்பெல்லாம் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொன்னாங்க. நான் கூட ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். சோப்பு நாய்க்கு இவ்வளோ ராவடி பண்ணுதுன்னு சொல்லிட்டு சோப்பு நாய்க்காக எல்லாம் மிளகா அரைச்சி பூசுங்க அப்படின்னு. உண்மையுமே சோப்பு நாய்க்கு அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அதனால் அவங்க வருவாங்களான்னு தெரில, ஆனால் மிளகா அரைச்சி பூசுனா சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு எரியும் அப்படின்ற மட்டும் ஓரளவு தோதாரணமாக இருந்தது. ஆனால் யாருக்கு தோதாகுதோ இல்லையோ, சோப்பு நாய்க்கு தோதாகுது. அதனால் சோப்பு நாய்க்கு எதாவது ஏற்படுத்துகிறப்பெல்லாம் அதுக்கு மிளகா அரைச்சி பூசுங்க, அப்போ தான் அதெல்லாம் திருந்தும். ஓகே, மற்றபடி ஒரு திரைக்கதை ஒரு ஷார்ட்ஸுக்காக நம்ம அந்த மாதிரி ஒரு தகவல் இருக்குமே தவிர, ரியாலிட்டியாக கருப்பசாமி அப்படின்ற ஒரு கேரக்டரை நீங்கள் லைவில் பார்த்துருக்கீங்களா அப்படின்றப்போ, இங்கே தாசநாயகம்பட்டி சீலாம்பட்டி பைபாஸ் பக்கத்தில் உள்ளே போனால் ஒரு கருப்பசாமி கோவில் ஒன்று இருக்குது. ஒரு மலை பக்கத்தில். இப்போ தான் சாதாரணமான ஒரு கோவில் தான். ஆனாலும் அந்த கருப்பசாமியை துதிக்கிறப்போ, போற்றி பாடுறப்போ, அவர் இந்த மனம் உருகி வேண்டுறப்போ அவர் வந்துட்டு ஒரு ஓஎஸ்டி ஒரு சாஃப்ட்வேரில் அவர் இன்ஸ்டால் ஆவார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாக்கெல்லாம் கூட சொல்கிறாங்க. ஓகே, பயபக்தியாக வேண்டுறப்ப தான் மேக்ஸிமம் அவங்க வர்றாங்க. அப்படியே மனம் உருகி அப்படியே ரொம்ப பக்தியோட உச்சத்தில் போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பதத்தில் அப்படி ஒரு செய்கிறப்ப தான் அவங்களே ஓரளவு எல்லாமே தோதாக அமைச்சு தருவாங்க. ஓகே, ஆனாலும் ஒரு நல்ல பதமான ஒரு நல்ல ஒரு சாமி தான். ஓகே, சரி. அடுத்த தகவல். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாவது வருமானம் பார்க்கணும். அப்போ தான் நிறைய பேருக்கு சேல்ரி தரத்துக்கு தோதாகும். ஓகே, அதனால் தினந்தோறும் ஒரு 10 கோடி ரூபாவது சம்பாதிக்கணும். அப்போ தான் ஸ்டூடியோவுக்கு ஓரளவு தோதாகும். ஓகே, சரி. அடுத்த தகவல். சோப்புநாங்கி டிஸ்கஷன். சோப்புநாங்கி பொறுத்த வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடணும், யானை வளர்க்கணும், துணி துவைக்கணும், எந்த வேலையுமே தேவை கிடையாது. பாத்ரூம் மட்டும் போனால் போதும். அப்புறம் பெட்டில் வந்து படுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சரக்கு சாப்பிட்டு டிவி பார்க்கலாம். அவ்வளோதாங்க கான்செப்ட்டு. அதனால் யாரோ ஒருத்தர் ஏதோ தோது பார்க்குறப்போ அந்த சோப்புநாங்கி பிடிச்சி தோது பார்த்தாங்கன்னா, நீ என்னை காப்பாற்றி விடு, நான் உனக்கு இன்றைக்கி வந்துட்டு எப்படி இல்லைங்காமல்
ஒரு 700 800 கோடி ரூபா காசு அமுச்சு விட்றேன் அப்படின்னு சும்மா ஒரு மாயை ஏற்படுத்தினாலே போதும். சோப்பனாங்க அவங்களுக்காக சரக்கு சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வரைக்குமே வேலை செய்யும். அது ஒரு மண்டகசாயம். ஸ்டாலினை காப்பாற்றுதாம்மா. அது நரம்பு மண்டலத்தை ஓரளவு தோது பார்க்கும் சோப்பனாங்கி. அது சரக்கு சாப்பிட்டுட்டு அதை மெடிடேஷனாக செய்யுது, இல்லை ஜிம்முக்கு போதா, இல்லை இதோ ஒழுங்கான ஒரு படிநிலை இருக்க, எதுக்குமே தோதாகலை. அதனால தான் மூவியில் புக் பண்ணுறதுக்குன்னு தோதாக மாட்டேங்குது. ஏதோ மூவியில் புக் பண்ணால் கூட எதாவது நடித்தா கூட ஓரளவு அதுக்கும் காசு கிடைக்கும், நமக்கும் ஓரளவு காசு கிடைக்கிதோ ஒரு வகையில் தோது பார்க்கலாம். தோதாக மாட்டேங்குது. அதனால் சும்மா சரக்கு சாப்பிட்டுட்டு நரம்பு மண்டலத்தை ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் தோது பார்க்கலாம்னு நினைக்கிது. அது தோதாகாது. இன்றைக்கும் சோப்பனாங்கி ஃபெயிலியர் ரிசல்ட்டு தான். அதனால் பார்ப்போம், பொறுமையாக ஏதோ தோதாகுதான்னு பார்க்கலாம். தோதாகிறப்போ ஏதோ ஒரு ஸ்டூடியோவில் மூவி புக் பண்ணி ஓரளவு சம்பாதிக்கலாம். ஆனால் இன்றைக்கி தோதாகாது சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஏன்னா அது நரம்பு மண்டலத்தில் இது ஏற்படுத்துறதுனால அது என்ன நினச்சிக்குதுன்னா, நான் தான் ஒரு கொத்தான ஒரு நரம்பு மண்டலம், எல்லாரோடைய ஓஎஸும் சாஃப்ட்வேருமே நான் தான், என்ன ஆக்சஸ் பண்ணால் மட்டும்தான் எல்லாம் தோதாகும், என்ன நிராகரிச்சிங்கன்னா எதுவுமே தோதாகுதுன்னு இப்படி எதோ நினச்சிக்குது. அது எதுவுமே தோதாகாது. ஓகே, அடுத்து சோப்பனாங்கி இப்படி ஏற்படுத்துறதுனால ஒரு பாதுகாப்பு நிமித்தமாக ஆக்ட்ரஸ் அஞ்சலி, நீங்கள் கேரளாவோட கியூனா ஒரு 6 மாதம் வேலை பாருங்கள். இந்த சோப்பனாங்கியோட லொக்கேஷன் என்னென்னு கண்டுபிடிச்சி, உங்கள் டார்கெட்டே சோப்பனாங்கி தான். ஒன்று அது திருந்தணும், இல்லை நரகத்துக்கு போகணும். அப்போ தான் பூலோகத்துக்கு ஒரு நல்ல தீர்வு. ஓகே, அதனால் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு கேரளாவில் வேலை பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் ஓரளவு தோது பாருங்கள். அதை அப்படியே நம்ம இங்கே தமிழ்நாட்டிலையும் செயல்படுத்தலாம். ஓகே, சரி, அவ்வளோதான் தகவல். நன்றி, வணக்கம், பாய்.